ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரிகமபால இந்த வாரம் என்ன ரவுண்டு தான்ப்பா வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியோட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஒரு புதுசா வித்தியாசமா பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் தாராளமா சொல்லாங்க. ஸோ இதுல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகையான ஒரு ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புது புது விஷயமா கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் பண்ணியிருக்கக்கூடிய ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பூதங்கள், அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஸோ இது எல்லாத்தையும் ஆடியன்ஸ், அதாவது பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணுன்றதுக்காகவே இவங்க உள்ள இருக்கக்கூடிய பாட்டு பாடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிள்லயே வந்து பாத்தீங்கன்னா டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில சிவானியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மலை, அதாவது நீர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில அவங்களோட பாட்டும் பர்ஃபார்மன்ஸும் உள்ள இருக்கக்கூடிய செட்டை வந்து பாத்தீங்கன்னா மலையில நினைய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உள்ள இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடை பிடிச்சிட்டு உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு புது ஒரு என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இந்த மலை செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னானே சாங் அப்படின்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா செலக்ட் பண்ணி விண்மேகம் விட்டுச்சல. ஸோ இந்த பாட்டை அவங்க வந்து பாடிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அருண் ராஜேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பறக்க விட்டாங்கன்னு சொல்லலாம். ட்ரோன் மூலியமா பறக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர்ல வந்து பறந்துட்டு இருக்காரு. அது என்னன்ற விஷயத்த பொறுமையா அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வாரம் கொஞ்சம் கலகலப்பாகவும் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும் அப்படின்ற வகையில அந்த வகையில தான் புது ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட பாக்கிறதுக்கு நிஜமாவே ஆர்வமாவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்ன இருக்குன்ற விஷயத்த நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.